ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, இனிய காலை வணக்கம். மாணிக்க வாசகப் பெருமான், பிறப்பு இருந்தால் இறப்பும் உண்டு, பிறப்பதும் இறப்பதும் இணைந்தவை, அவற்றிலே சிக்கி அல்லல் படுவது ஆன்மா, பிறப்பினாலும் இறப்பினாலும் துன்பம் உண்டாகிறது என்று அறிவதுதான் ஞானத்தின் அடிப்படை, அதுவே இறைவனை அறிந்து கொள்ளும் அடிப்படை என்று சொல்லுகிறார். மாணிக்க வாசகர் தான் பிறவிகளை எடுத்து அழுத்து போனேன் என்று ஒரு பாடலில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாக என்று எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று சொல்லுவார். அவருக்கு இருப்பது போல் நமக்கு பழைய பிறவிகளை பற்றி நினைப்பே வருவதில்லை, இருப்பதில்லை, நினைக்க முடிவதில்லை. அவருக்கு அந்த நினைவுகள் வந்தது இறைவனுடைய அருள். அதனால்தான் அவர் அலறி பதறி மீண்டும் எனக்கு இந்த பிறவி வேண்டாம் என்று சொல்கிறார். நமக்கு அந்த நினைப்பு இல்லாமை ஒரு வகையில் நிம்மதிதானே என்றாலும், இந்த உலகத்திற்கு வந்தும் போயும் பசியும் நோயும் பந்தமும் பாசமும் என வளைவளையாய் சிக்கிக்கொண்டு எத்தனை காலம்தான் இப்படி உழன்று கொண்டிருப்பது? பிறப்பு இறப்பு அற்ற பேரின்ப நிலையை நாம் அடைய எவ்வளவு காலம்தான் காத்திருப்பது? நமக்கு எப்பொழுது முக்திதான் கிடைப்பது? இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைக்கிறார் மாணிக்க வாசகர் தம்முடைய பாடல்களில். இறை சிந்தனையில் ஒன்றிவிட்டால் முற்பிறப்பு மட்டுமல்ல, இப்பிறப்பு கூட ஒரு பொருட்டாக தெரியாத நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல பாடல்களே இந்த பிறவி துன்பத்தை பற்றி மாணிக்க வாசகர் பாடிக்கொண்டே இருக்கிறார். அது போன்ற ஒரு பாடல்தான் இன்று நாம் பாடப்போகும் திரு அம்மானை பாடல். ஐயா தாமோதரன் சிவசித்தர் திருவாசக பெருந்தகை நமக்கு இந்த பாடலை பாட நாம் கேட்போமா? ஆனையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனே, உனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்த தினையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய போனவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளோ வானவன் பூங்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். நண்பர்களே, பாடல் எவ்வளவு இனிமையாக அவருடைய குரலில் ஒலிக்கிறது பாருங்கள். பதப்பொருள் வாரியாக பார்ப்போம். ஆனையாய் யானையாகியும் கீடம் ஆய், கீடம் என்றால் புழு, கிருமி, மானுடராய் மனிதராகியும் தேவராய் தேவர்களாகியும் ஏனைய பிறவியாய் மற்ற பிறவிகளாகவும் பிறந்து 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 இறந்து எய்த்தேனை இளைத்தேனை ஊனையும் நின்றுருக்கி உடம்பினையும் உருகச் செய்து என் வினையை ஓட்டுகந்து என் வினைகளை ஓட்டுதலை விரும்பி தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து தேனையும் பாலையும் கருப்பஞ்சாற்றினியும் நிகர்த்த இனிய கோணவன் போல் வந்து இனிமையை தருகின்ற தலைவனைப் போல வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும், தன் தொண்டினுக்கு உரியவனாக்கும், தொண்டு செய்தவனுக்கு என்னை பணிப்பவனாக்குகின்ற வானவன் மேலானவனது பூங்கழலே தாமரை போலும் திருவடிகளின் புகழையே அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுவோமாக. மாணிக்க வாசகர் இந்த பாடலிலே ஏனை பிறவாய் என்பது மரம் செடி கொடி முதலியவற்றை புல்லாகி பூடாய் என சிவபுராணத்தில் கூறியதை நினைவு கொள்ள வேண்டும். பிறவியாய் என்பது பிறவாய் என குறைந்து நின்றது. இறை அனுபவம் இன்பம் தர வல்லது என்பது
தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து என்பதால் புலனாகிறது. மொத்தத்தில் இந்த பாடலிலே இறைவனே வினையை நீக்கி இன்பம் தர வல்லவன் என்று பொதிந்த பொருளை நமக்கு உணர்த்துகிறார் இந்த பாடலில் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.